இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு இருந்தவங்க, எனக்கு எல்லாமே நீ தான், நீ மட்டும் போதும் எனக்கு என்னோடய லைஃப்பில் இருந்தா அப்படின்னு மாறுறதும், எனக்கு நீ தான் எல்லாமே அப்படின்னு இருந்தவங்க இன்னைக்கு எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு மாறுறதும் தான் இந்த வாழ்க்கை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். சரி தப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வாழ்ந்த சூழ்நிலையும் அவங்க வளர்ந்த விதமும் உருவாக்கியது தான். உங்களுக்கு சரின்னு பண்ணுற விஷயம் மற்றவங்களுக்கு தப்பாக தெரியலாம், மற்றவங்களுக்கு தப்புன்னு தோன்ற விஷயம் உங்களுக்கு சரியாக தெரியலாம். மனுஷங்களோட தோற்றம் வேணால் ஒன்றா இருக்கலாம் எல்லாத்துக்குமே, ஆனால் அவங்கவுங்க சிந்தனை அப்படின்றது நொடிக்கு நொடி மாறிக்கிட்டு தான் இருக்கும். ஒருத்தரை மாதிரியே இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்க. மனுஷங்க மனசு எப்போ எப்படி வேணாலும் மாறும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி இருக்கிற மாதிரியே இன்றைக்கி பேசுகிற மாதிரியே ஒருத்தங்க நாளைக்கும் இருப்பாங்க அப்படின்னு யாரையுமே உங்களோட லைஃப்பில் என்றைக்குமே எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா பச்சைவந்தி கூட எந்த நேரத்தில் எப்படி மாறும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒரு சில மனுஷங்களோட மனசு எப்போ எப்படி மாறும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஒருத்தங்களை நீங்கள் விரும்புகிறதுக்கு காரணம் இருக்கோ இல்லையோ, பட் நீங்கள் விலகி செல்கிறீங்க அப்படின்னா அந்த காரணத்தை நேர்மையாக சொல்லிட்டு விலகிடுங்க. எதுக்காக பிரிஞ்சோம் அப்படின்னே தெரியாமல் பிரிஞ்சு வாடுறது அப்படின்றது மரணத்தை விட கொடிய வேதனை தான். இதை யாருக்குமே நீங்கள் கொடுத்துடாதீங்க. ஒருத்தங்களை நம்மளுக்கு பிடிச்சது அப்படின்னா என்ன கண்ணியத்தோடு அவங்கக்கிட்ட போய் நம்ம ஸ்ட்ரைட்டாக சொல்கிறோமோ, அதே கண்ணியத்தோட உங்கள் கூட பழகின ஒருத்தங்களை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக சொல்லிட்டு விலகிடுங்க, அவங்க முகத்துக்கு நேராகவே. இதுதான் ஒரு சரியான விஷயமா இருக்கும். ஒருத்தங்க கிட்ட நம்ம பழக ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு இருக்கிற தைரியமும் வீரமும் அவங்கள விட்டு நம்ம விலகுறோம் அப்படின்னா அந்த விஷயம் நிறைய பேருக்கு இல்லாமல் போயிடுது. இதுதான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. ஒருத்தங்களை நம்ம ஒரு குத்தம் சொல்லி அவங்கள நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம எந்த விதமே தப்பு பண்ணாத ஒருத்தங்களா அப்படின்றத. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே தப்பு பண்ணாதவங்க கிடையாது. ஸோ அடுத்து அதை மன்னிச்சுட்டு வாழ்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிற இந்த உலகத்தில் யாருமே யாரோட தப்பையுமே ரொம்ப பெருசாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா நம்ம என்னைக்கோ ஒரு சில தப்பு அறிஞ்சோ அறியாமலோ பண்ணியிருப்போம். பட் அதை மன்னிச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கனால தான் ஒரு சில உறவுகள் நம்மளுக்கு இன்றைக்கி மிச்சமாக இருக்குது. அதனால் ஒருத்தங்க தப்பே பண்ணியிருந்தா கூட சரி அப்படின்னு அதை விட்டுட்டு போகிறது எந்த விதத்துலேயும் தப்பு கிடையாது. வாழ்க்கையில் எந்த கட்டத்துலையும் யாருக்காகவும் எதையும் நம்பி இருக்காதீங்க. ஏன்னா இந்த நிமிஷம் நம்ம கூட இருக்கிறவங்க எப்போ நம்மளை விட்டுட்டு போவாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஒருத்தங்களை நம்பி ஏமாந்து தனிமரமாக நிற்கிறத விட நம்மளோட தன்னம்பிக்கையோட தனியாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. யாரை நம்ம எந்த இடத்துல நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படின்னு ஒரு சில டயத்தில் நம்ம மனசே நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். அதை நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு நிதானம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் தேவை. நிதானம் இல்லாமல் எல்லாத்தையும் நம்பி லாஸ்ட்டு உங்களோட நிம்மதியை தொலைச்சிட்டு நிற்காதீங்க. மற்றவங்களோட சூழ்நிலை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்காம தான் பேசுகிறது மட்டுமே கரெக்டு அப்படின்னு பேசுகிறவங்க கிட்ட நீங்கள் விவாதம் செய்கிறீங்க அப்படின்னா அது வீண் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்டவங்களை விட்டு நம்ம விலகி இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. நம்மளோட சிந்தனை செயல் இது ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் கூட ஒரு சில சில்லறை மனுஷங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்கக்கிட்ட நம்ம சிக்கிக்கிட்டு நம்மளோட மனம் காயப்படும் போது தான் நம்மளுக்கு புரிய வரும். அப்படிப்பட்டவங்க கிட்ட கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் நம்ம விலகி இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. தேவையில்லாமல் யாரையுமே நெருங்கிடாதீங்க. அப்புறம் அவங்க தேலா மாதிரி நம்மளை ஒவ்வொரு செகண்டும் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அன்பு, பாசம், காதல் இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் வந்துட்டு போகிறது தான் நம்மளுக்கு ஒரு அனுபவம். இதில் ஒரு விஷயந்தான் பார்த்திங்கன்னா துரோகம் கூட. ஒருத்தங்க நம்மளுக்கு துரோகத்தை கொடுத்துட்டு போகிறாங்க, அதை நம்ம ஃபேஸ் பண்ணுறப்ப தான் நம்மக்கிட்ட என்ன மன வலிமை இருக்குது அப்படின்னு நம்மளுக்கே புரிய வரும். அப்போது நம்ம மனசு உடையாமல் இருந்தால் தான் அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இல்லை நம்ம மனசு உண்மையாகவே அந்த துரோகத்தோடு உடஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இன்னும் வீக்காக தான் இருக்கோம் அப்படின்னது நம்மளே புரிஞ்சுக்கணும். என்னதான் நம்ம ஒருத்தங்க மேலே முழுசாக பாசம் வச்சுருந்தா கூட அந்த இடத்துல பணம் அப்படின்ற விஷயம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளோட பாசம் கூட மதிக்கப்படாது. பணம் தான் முழுக்க முழுக்க பாசத்தை தீர்மானிக்குது. இதுதான் உண்மை. இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்லர்